உசுரோட வாசம் பிடிக்கிறேன். ஆஹா, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வைஃப் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது. பெண்கள் பளு தூக்கி பார்த்திருக்கோம். இப்படி தங்களுடைய கணவரையே தோள் மேல தூக்கி கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வரைக்கும், அதுவும் படிக்கட்டுல ஏறி இவ்வளவு தூரம் நடந்து சாதிச்சிருக்கிறத பார்த்திருக்கமா? பார்க்கும் போதே எப்படிங்க எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணையே நம்மால நம்ப முடியாத அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க இங்க ஒரு பெண். மசல் பியூட்டி பீஸ்ட் அப்படின்ற பேஜ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ரிண்டு மேத்யூ அப்படின்றவங்க தான் தன்னுடைய கணவரை அழகா தோல்ல சுமந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. பார்க்கும் போதே அப்பா நமக்கே படபடப்பா இருக்கு. எப்படிங்க அவங்க பாருங்க, ஃபேஸ்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப கேஷுவலா அவங்க பாட்டுக்கு படிக்கட்டுல ஏறி நடந்து போய் மறுபடியும் மேலே ஏறி ரோடு வரைக்கும் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பட் கண்டினியூஸா இந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்தா இது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. பட் எது எப்படியோங்க, ஓணம் ஸ்பெஷலா ஓணம் முன்னிட்டு இந்த கொண்டாட்டத்தப்போ தன்னுடைய கணவரை இப்படி தன்னுடைய தோள் மேலேயே மனைவி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய கணவரை தூக்கிட்டு நடந்திருக்காங்க. அதுவும் சாதாரண பிளாட் சர்ஃபேஸ்ல கிடையாது, படிக்கட்டுல ஏறி கரடுமுரடான இந்த பாதையில அவங்க நடந்து போயிருக்காங்க. அதுவும் கையில எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம அப்படியே கேஷுவலா ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி தன்னுடைய கணவனை தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிருக்காங்க. பார்க்கும்போது கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க இதை பண்றாங்க அப்பா அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு மலைப்பாதா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.